எல்லாருக்கும் நோய் இருக்கு. உனக்கும் நோய் இருக்கு, எனக்கும் நோய் இருக்கு. ஆனா இந்த வைரஸ் காய்ச்சல்னு வருது பார்த்தீங்களா, அது வந்து சுத்தம் இருக்கிற இடத்துல தான் வரும். அது சைனாக்காரன் அடிக்கடி உருவாக்கி விட்டுன்னுக்குறான் ப்ரோ. அது என்ன சொல்றது? நாட்டில் புதுசாக வைரஸ் பரவின்னு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி வந்து மூலிகை பொருள் சாப்பிட்ணும். நான் தூதுவளை, முடக்கத்தான், பிரண்டை, கசனாங்கண்ணி எல்லாம் சாப்பிட்டு 62 வயசில் கிண்ணாகிறேன். வைரஸ் வந்து இங்கே இருக்கிற பணக்காரங்களால் தான் வைரஸே பிறகுது, அரசியல்வாதிகளால் தான் வைரஸே பறகுது. அதை பற்றி மாஸ்க் போடணும். ஆமாம், மாஸ்க் போட்டு சைலண்ட்டாக போகணும். ஆமாம், அடுத்த நாள் நின்று பேசக்கூடாது. அப்படிலாம் இல்லை, வந்துட்டு போயிடணும். டெத்துலாம் ஆகக்கூடாது. ஃபுல்லாக அரசியல்வாதிங்க தான்பா. அவன் குடும்பம், பொண்டாட்டி, புள்ள, அவன் சொத்து சுகம். நடுத்தர வர்க்கத்தில் யாரும் வாழக்கூடாது. பணக்காரன் மட்டும் நல்லா இருக்கான். பணக்காரன் கோடி கோடியாக வச்சுன்னு இருக்கான். இன்னைக்கு நம்மளை போல நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவன் இன்னைக்கு எவ்வளோ என் பிள்ளைங்கள கட்டி காப்பாற்றி இது பண்ணேன். இன்னைக்கு நடுத்தரில் விட்டுச்சிங்க. எதுக்கு? என்கிட்ட சொத்து இல்லை. ஆனால் சொத்து இருந்ததுன்னா ஒருத்தரை விட மாட்டாங்க. நோய் வைரஸ் நத்து வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்த நத்து வந்து உள்ளம் சுத்தம் வந்ததுன்னா உடம்பு சுத்தமாக இருக்கும். உடம்பு சுத்தமாக இருந்ததுன்னு வச்சு எந்த இதுவும் கிடையாது. மற்றவங்களை தீங்கி பண்ணக்கூடாது. வைரஸ் பரவியும் தான் இருக்கு. அது வந்து காற்றை நம்ம பார்க்க முடியாது, வைரஸும் நம்ம பார்க்கவே முடியாது. அது எல்லா ட்ரீட்மெண்ட்டு நல்லா பண்ணி தாங்கிறாங்க. ஒன்றும் இது கிடையாது. அது இந்த பனியில் வந்து எல்லாரும் வரக்கூடிய சளி எல்லாமே வரக்கூடியது. ரொம்ப சேட். அதனால ஃபுல்லாக கேர் பண்ணி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். வைரஸ் வந்தே ஆகணும் உங்களுக்கு. 100%. இப்போ ஃபர்ஸ்ட் கொரோனான்னு ஒன்று விட்டான். அடுத்து இப்போ HTMன்னாவோ விட்றானுங்க. ஆனால் சைனால இருக்கிற அங்கே இருக்கிற இந்த தமிழ் டாக்டர் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த டைமில் வரது தான், இது நார்மல் அப்படின்றாங்க. ஆனால் அது நம்ம நாட்டுக்கு வந்தால் தான் அது பெருசாக அது எல்லா நாட்டுக்கும் பரவுது. இல்லைன்னா வைரஸ்லாம் வராது. அந்த வைரஸ் இந்த வைரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயங்காமிச்சு சீக்கிரமாக தானாக சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவான நோயை பற்றி செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் வைரஸ் வருது. இல்லைன்னா வைரஸ்லாம் எந்த வைரஸும் கிடையாது. அதெல்லாம் பொய். முன்னாடிலாம் வந்து என்ன நோய் வந்துன்னா நாட்டு மருந்தை கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஒரு ஊசி கூட போட மாட்டேன்றாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. என்னது மாத்திரை அள்ளி மாத்திரை எடுத்துன்னு போய் சாப்பிடு போய் சாப்பிட்டு எடுத்துன்னு போய் சாப்பிடு போகணும். அதில் வந்து பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதே மெடிக்கலில் போயிட்டு நீ தனியாக வந்து ஒரு தனியார் டாக்டர்கிட்ட போய்ட்டு வாங்கி சாப்பிட்டு பாரு, நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு நாள் வாங்கி எப்பவுமே இரும்பல் வரும். அந்த போன கொரோனாவில் வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆமாம், வெளியே போய் சாப்பிட மாட்டோம். ஒயின் ஷாப்லாம் மூட்டாங்களே. ஒயின் ஷாப்லாம் மூட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கும் போய் குடிக்கல. ஆமாம், வீட்டோடு இருந்துட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஒயின் ஷாப் மூட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ மூட்டை வீட்டில் தான் இருக்கணும். 3 நாள் தான். ஆமாம், இல்லைன்னா குடிச்சுன்னு தான் இருப்பாங்க. மூட விட்டுருவீங்களா? மூட விட மாட்டீங்க? மூடி தான் ஆகணும். ஆமாம், கிண்ணுக்கிறோம். ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டது கிடையாது. ஆனால் கண்ணில் 6 இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன். கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். நான் ஒரு டிவி மெக்கானிக் MA வரையும் படிச்சிருக்கிறேன். அவங்களே மாஸ்க் போட்டுன்னு அவங்களே சேஃப்டி அவங்களே இது ஆயிட்டாங்கன்னா நமக்கு வராது. ஆனால் அவனுங்க சும்மா இல்லாமல் மொத்த வைரஸும் தூக்கி இந்தியா உள்ள வந்து நமக்கெல்லாம் மொத்தமாக பரவி விட்டானுங்கன்னா அவ்வளோதான். கொரோனா வந்த மாதிரி எல்லாரும் ஓரமாக போய் வீட்டில் உட்கார வேண்டியதான். திருப்பி லாக்டவுன் போட்டாங்கன்னா திரும்ப லாக்டவுன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆல் பாஸ் போட்டு விட்டாங்கன்னா போதும். வீட்டில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சான்னா நான் 8th படிக்கிறப்ப 8th 9th படிக்கிறப்ப கொரோனா லீவ் விட்டாங்க. அப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்போ கேம் விளையாடினேன். இப்போதும் அதான் பண்ண போகிறேன் ஆன்லைன் கிளாஸில். சொத்து இல்லாதனால இன்னைக்கு என்ன நடுத்தரில் விட்டாங்க. என்ன போக சொல்ல என்ன திரும்ப போகிறான்? எம்ஜிஆர் கோடி கணக்கில் சேர்த்து வச்சார். என்ன திரும்ப போனார்? ஜெயலலிதா கோடிங்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன திரும்ப போச்சு? கலைஞர் கோடிங்கெல்லாம் இன்னைக்கு பேரன் பேத்திக்கு இன்னைக்கு அடுத்தது MK ஸ்டாலின் கற்றுக்கு அவங்க புள்ள உட்கார வைக்கணுமா? யார? உதயநிதி ஸ்டாலினை உட்கார வைக்கணுமா? அதுக்காக துணை முதலமைச்சர் எடுத்துன்னு வந்து அவர் உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு? அதெல்லாம் சுயநலவாதிங்கப்பா எல்லாமே.
யாரும் பொதுநலவாதிங்க கிடையாது. பொதுநலவாதிங்களாம் மாறி போச்சு. இப்போ எல்லாமே சுயநலவாதிங்க தான். நிறைய விஷயம் இருக்குது சாமி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சின்ன குழந்தைலேருந்து பெரிய என்னோட ஒரே ரிக்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் எழுந்ததுமே பல்லு வளர்க்காம ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க வெறும் வயிற்றுல. எல்லாமே வரும் போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அம்மன்னு வந்தது. அதுக்கப்புறம் புட்டாளம்மன்னு வந்தது. அதுவும் ஒரு வைரஸ் தான். அது அந்த காலம். இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க கொஞ்சம் அப்படி